வணக்கம். டிசம்பர் 30ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சில கம்பெனிகள் ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆயிருக்கு. கராரோ இந்தியா 7.5% குறைவாக லிஸ்ட் ஆயிருக்கு. வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி 11% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கு. செனோரஸ் ஃபார்மா 53% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருக்கு. பட்ஜெட் 2025-26 கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஐ சில கோரிக்கையை மத்திய நிதி அமைச்சருக்கு வச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க கன்சப்ஷனை அதிகரிப்பதற்காக ஃபியூவலுடைய எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அதே போல் மறுபடியும் கன்சம்ஷனை உயர்த்துவதற்காக பர்சனல் இன்கம் டேக்ஸ் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறவங்களுடைய டேக்ஸை குறைக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தாங்க, அரசு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸில் மாற்றம், அதாவது குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சிஐஐ மறுபடியும் அதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மன்ரேகா திட்டத்தின் கீழ் டெய்லி மினிமம் வேஜை 267 375 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய 6000 ரூபாய் ஆண்டுதரும் அது 8000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறாங்க. ஆல்கைல் அமைன்ஸ் கெமிக்கல்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. டிசம்பர் 28ஆம் தேதி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. பூனே ஆலையில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. இப்போதைக்கு அங்கே உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. போதிய இன்சூரன்ஸ் இருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க ஆல்கைல் அமைன்ஸ் கெமிக்கல்ஸ். வோடஃபோன் ஐடியா இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 7% அதிகரித்தது. 2 தகவல் இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, வோடஃபோன் குரூப் வோடஃபோன் ஐடியாவில் வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸை அடகு வைத்து ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதை அனைத்தையும் கட்டியிருக்கிறாங்க. 11,650 கோடி ரூபாயை கட்டி அவங்க கிட்டத்தட்ட 23% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதை அடகு வைத்திருந்தாங்க. அதை அனைத்தையும் மீட்டிருக்கிறாங்க வோடஃபோன் குரூப்போடைய ப்ரொமோட்டர்ஸ். மற்றொரு தகவல் என்ன, சிஎன்பிசி டிவி 18 கிடைத்தது. ப்ரெஸ் ரிலீஸும் இருந்தது வோடஃபோன் ஐடியாவிலிருந்து. அது சரியாக புரியலாம். ஆனால் சிஎன்பிசி டிவி 18 அதை விளக்கம் கொடுத்துருக்காங்க. டெலிகாம் டிபார்ட்மெண்ட் பேங்க் கேரண்டிஸ் தேவை இல்லை அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க. எந்தெந்த ஆண்டிற்கான, அதாவது ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் ஜெயிச்ச அந்த ஸ்பெக்ட்ரம்ஸ்க்கான பேங்க் கேரண்டி தேவையில்லை. 2012, 2016, 15, 14, 2021 ஆண்டில் ஜெயிச்சிருக்கிற அந்த ஸ்பெக்ட்ரம்க்கு பேங்க் கேரண்டி தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. இது வோடஃபோன் ஐடியாவுக்கு பயனளிக்கும் வகையில் இருப்பதாக சிஎன்பிசி டிவி தகவல் சொல்லியிருக்காங்க. சில கண்டிஷன்ஸ் அப்ளைனும் போட்டிருக்கிறாங்க. இது இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு ஸ்பெக்ட்ரம்க்கு கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் அவங்க கொடுக்க வேண்டியது இருந்திருக்கு பேங்க் கேரண்டி. அது இப்போ இல்லாமல் போயிருக்கு. ஸோ இந்த 2 செய்திகள் வோடஃபோன் ஐடியா குறித்து வந்திருக்கு. பாசிட்டிவான செய்தியாக பார்க்கப்படுது. இன்ட்ராடேல 7% அதிகரிச்சிருக்கு. சாய் சில்க்ஸ் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. சென்னையில் அவங்களுடைய 66வது கடையை திறந்திருக்கிறாங்க. IL&FS இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. சீகல் இந்தியா கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, ஒரு சப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. புவனேஸ்வர் மெட்ரோ ஃபேஸ் 1க்கான கான்ட்ராக்ட் இது. அதோடைய மதிப்பு 302.8 கோடி ரூபாய். குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல 5% விழுந்திருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. டிசம்பர் 28ஆம் தேதி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. தஹேஜ் ஆலையில் 4 ஊழியர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கொடுத்துருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 30 லட்சம் ரூபாய் வழங்க இருப்பதாகவும், அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பும் அதே போல் கல்வி நிதி உதவியும் வழங்கப்படும்னு கம்பெனி தரப்பு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரை அறிமுகம் செய்கிறாங்க. பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2025 டெல்லியில் நடக்க இருக்குது. ஜனவரி 17 22 அதில் அறிமுகம் செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாகனத்துடைய பேர் ஈஸியோ, அது 2 டோர் டூ சீட்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதே போல் சரக்கு வாகனத்தையும் அறிமுகம் செய்கிறாங்க. ஈஸிபாட் அப்படின்ற பேரில் அவங்க ஒரு கார்கோ வெஹிக்கிளையும் அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. ஜனவரி 17 22 வரைக்கும் நடைபெற இருக்கிற பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில்.
ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. 2 பேர் பதவி ராஜினாமா செய்திருக்கிறாங்க. சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. அதே போல் சீஃப் டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் ஆஃபீஸரும் ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி. ஆக்சிஸ் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கேம்பஸ் ஆக்டிவ்வேருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 345 367, ஸ்டாப் லாஸ் 303. வெல்ஸ்பன் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 855 885 905, ஸ்டாப் லாஸ் 790. தேவயானி இன்டர்நேஷனலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 220 235, ஸ்டாப் லாஸ் 183. ஆஸ்ட்ராஜெனகா இந்தியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 125க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறாங்க ஆஸ்ட்ராஜெனகா இந்தியா. அவங்களுடைய பயோ ஃபார்மா பிஸ்னஸ்லன்ற தகவல் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். ₹100 கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எது வாங்கலாம் அப்படின்னு சாய்ஸ் புரோக்கிங் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. மின் பத்திரிகையிலேருந்து கிடைத்த தகவல். ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 65, ஸ்டாப் லாஸ் 50. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 88, ஸ்டாப் லாஸ் 75. பிஎன்பிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 110 115, ஸ்டாப் லாஸ் 95. ஹெச்டிஎஃப்சி பேங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். பிரபல இன்வெஸ்டரான கிறிஸ் வுட்டுடைய ஏஷியா எக்ஸ் ஜப்பான் போர்ட்ஃபோலியோவில் மறுபடியும் ஹெச்டிஎஃப்சி பேங்கை சேர்த்துருக்காங்க. 4% வெயிட்டேஜ் வழங்கியிருக்கிறாங்க. இந்த போர்ட்ஃபோலியோவில் ஹெச்டிஎஃப்சி பேங்கை சேர்த்ததற்காங்க எந்த ஸ்டாக்ஸ்லேருந்து அவங்க கம்மி பண்ணுறாங்க பைசாவுன்னு பார்க்கும்போது 4 ஸ்டாக்ஸ். மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ, ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் ஆக்சிஸ் பேங்க் தலா 1% பாயிண்ட்டை குறைக்கிறாங்க. இந்த 4 ஸ்டாக்ஸில் அந்த 4% அங்கேயே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் முதலீடு செய்ய போகிறாங்க. அதே போல் மற்றொரு இந்தியன் ஸ்டாக்கான சீமென்ஸ் இந்தியா லிமிடெடும் அவங்க ஏஷியா எக்ஸ் ஜப்பான் லாங் ஒன்லி போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துருக்காங்க 4% வெயிட்டேஜில். இங்கே பணத்தை போடுறதுனால எங்கேருந்து கம்மி பண்ணுறாங்க? சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எஸ்கே ஹைனிக்ஸில் அவங்க பணத்தை கம்மி பண்ணுறாங்க. ஏஞ்சல் ஒன் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இப்கா லேபரேட்டரிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1700, ஸ்டாப் லாஸ் 1599. மங்களம் சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1080, ஸ்டாப் லாஸ் 936. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் இந்தியாவில் டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய கம்பெனி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 750, ஸ்டாப் லாஸ் 687. ஐஓஎல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாசியூட்டிக்கல் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ₹2 மாற்றுறாங்க. கேம்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை விற்பனை செய்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக ₹355 கோடி என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை அவங்க விற்பனை செய்ய முன் வந்திருக்கிறாங்க. அவங்க நிர்ணயித்திருக்கிற ரிசர்வ் பிரைஸ் ₹52 கோடி. அதாவது ஒட்டுமொத்த ₹355 கோடி கிட்டத்தட்ட 14.4% தான் அவங்க ரிகவரிக்கான பேஸ் ப்ரைஸாக வைத்திருக்கிறாங்க. ஸ்டாக்ஸ் பாக்ஸ் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ஃபஸ்ஸோ சொல்யூஷன்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 386 405, ஸ்டாப் லாஸ் 345. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1200, ஸ்டாப் லாஸ் 885. பேடிஎம்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1170, ஸ்டாப் லாஸ் 950. பிரைட்காம் குரூப் கம்பெனியுடைய ஷேர்ஸ் இப்போதைக்கு சஸ்பென்ஷனில் இருக்குது ட்ரேடிங்லேருந்து. அதோடைய அப்டேட் என்னென்னு கொடுத்துருக்காங்க கம்பெனி தரப்புலேருந்து. அவங்க என்னென்ன தாக்கல் செய்திருக்காங்க இப்போதைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் குவார்ட்டர் வரைக்குமான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எதெல்லாம் தாக்கல் செய்ய வேண்டியது இருக்கோ அது வரைக்கும் தாக்கல் செய்து முடிச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 2023 ஆனுவல் ரிப்போர்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2024 இன்னும் கொடுக்கல. ஸோ ஜனவரி 10 நிதியாண்டு 2024 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் சொல்ல இருக்கிறாங்க. அதே போல் ஏஜிஎம் நடத்தி முடித்து இருக்காங்க. இது நிதியாண்டு 2023 நவம்பர் 21 நடத்தி முடிச்சிருக்காங்க. என்னென்ன அபராதம் கட்ட வேண்டியது இருக்கோ அது அனைத்தையும் கட்டி இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க பிரைட்காம் குரூப். அடுத்த கட்டமா என்ன நடக்க இருக்குன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இதை சரிபார்க்க வேண்டும். அவங்க வெரிஃபை பண்ணி அது மட்டும் இல்லாமல் சைட் விசிட் நடத்த வேண்டியது இருக்கு. கடைசியாக சர்க்குலர் இஷ்யூ பண்ணணும். இதுதான் அவங்க அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அந்த ட்ரேடிங் இப்போதைக்கு சஸ்பெண்ட் ஆயிருக்கிறது எப்படி அவங்க திரும்பி கொண்டு வரதுக்கான பிளான் என்ன, எந்த இடத்துல இப்போ அப்டேட்ஸ் இருக்குன்றது வெளியிட்டிருக்கிறாங்க பிரைட்காம் குரூப். 2024 நிஃப்டி 50 இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் சாதனைகளை படைச்சிருக்கிறாங்க, பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். அந்த பட்டியலை மணி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் நெகட்டிவாகவும் இருக்குது, பாசிட்டிவாகவும் இருக்குது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஆண்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6% கீழே போயிருக்கு. 2014 ஆண்டிற்கு பிறகு இதுதான் முதல் ஆண்டு, கேலண்டர் இயர் தான் பார்க்குறாங்க. 2014 ஆண்டிற்கு பிறகு இதுதான் முதல் ஆண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது. அதே போல் ஏஷியன் பெயிண்ட்ஸ் உடையது வேர்ஸ்ட் கேலண்டர் இயர் இந்த ஆண்டு தான். 2010 பிறகு 3 ஆண்டுகள் மட்டுமே நெகட்டிவாக ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ். இந்த ஆண்டு தான் மோஸ்ட் வேர்ஸ்ட் கேலண்டர் இயராக இருந்திருக்கு.
ட்ரெண்ட் டாடா நிறுவனம் அது ஒரு வெல்த் கிரியேட்டராக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டும் ஷேர் பிரைஸ் இரட்டிப்பானது, இந்த ஆண்டும் ஷேர் பிரைஸ் இரட்டிப்பாயிருக்கு. 2014க்கு பிறகு எல்லா ஆண்டும் அது பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2009க்கு பிறகு இதுதான் பெஸ்ட் இயராக இருந்திருக்கு. 70% இது வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. HDFC பேங்க் 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒவ்வொரு கேலண்டர் இயரும் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கும்போது சிங்கிள் டிஜிட்டில் தான் ரிட்டர்ன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் எந்த அனலிஸ்ட்டும் செல் ரேட்டிங் HDFC பேங்க்கு கொடுக்கல. அதிகபட்சமான டார்கெட் கொடுத்துருப்பது ₹2550. இந்துஸ்தான் யூனிலீவர் 12% இது வரைக்கும் இந்த ஆண்டு விழுந்திருக்கு. வேர்ஸ்ட் கேலண்டர் இயராக இருந்திருக்கு. 2004க்கு பிறகு பார்க்கும்போது வேர்ஸ்ட் கேலண்டர் இயராக இருக்குது. ஆனால் 2007க்கு பிறகு 4 முறை மட்டுமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ தான் வேர்ஸ்ட் கேலண்டர் இயர் இந்த இயர்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். டைட்டன் டாடா நிறுவனம் 2016க்கு பிறகு முதல் முறையாக அவங்க நெகட்டிவாக கொடுக்குறாங்க இந்த கேலண்டர் இயரில். 16க்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 10லிருந்து 150% வரைக்கும் ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு டைட்டன் நெகட்டிவில் இருக்குது முதல் முறையாக 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு. நெஸ்லே இந்தியாவுக்கு 2002ஆம் ஆண்டிற்கு பிறகு மோசமான கேலண்டர் இயராக இருந்திருக்கு. 2002க்கு பிறகு 5 முறை மட்டுமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துருக்கு நெஸ்லே இந்தியா. இம்முறை தான் வேர்ஸ்ட்டாக கொடுத்துருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 40% இது வரைக்கும் இந்த ஆண்டு விழுந்திருக்கு. கடந்த 7 ஆண்டுகளில் 5வது முறை இது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். அதானி போர்ட்ஸ் இந்த கேலண்டர் இயரில் பாசிட்டிவாக இருந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 5வது ஆண்டு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அதானி போர்ட்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.